வணக்கம், நான் உங்கள் தர்ணேஷ் டிஆர்எஃப். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டாமினோர் 400 BS4 பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னடா தர்ணேஷ் இது குட் நைட் வீடியோவாக இருக்குது, நீங்கள் எப்பவுமே வீட்டுக்குள்ளே இருந்து தானே வீடியோ போடுவீங்க அப்படின்னாங்க. அதை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது. அதை பற்றியெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோ அப்லோடு பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் நம்ம கேமரா குவாலிட்டியெல்லாம் மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இப்போ கொஞ்சம் நம்ம உழைச்சிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் பற்றி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன். மறக்காம சேனல் வச்சுக்கோங்க. இதே மாதிரி பைக்கில் டான் வீடியோ, ட்ராவல் டான் வீடியோ, நிறையா டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட் வீடியோக்கெல்லாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம ப்ளாக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். டாமினோர் 400 அந்த பைக்கை பற்றி பேசினாலே இதோட பைக்கோட லுக்கை பற்றி தான் நிறைய பேர் பேசுவாங்க. நிறைய பேருக்கு இந்த பைக்கோட லுக்கு தான் பிடிச்சி அந்த வண்டி எடுத்துகிட்டு போயிருந்துருவாங்க. அதோட சிசி பார்த்துருக்க மாட்டாங்க, இதோட மைலேஜ் பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த வண்டியில் என்ன பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா லுக்குன்னா அதோட டேங்க் சைஸ் சொல்லலாம். அதோட முன்னாடியே எல்இடி லைட் சொல்லலாங்க என்னை பொறுத்தளவுக்கு. அந்த மாதிரி நம்ம பஜாஜ் கம்பெனி அந்த மாதிரி உருவாக்கியிருக்காங்க. அதோட டேங்க் சைஸே எவ்வளோ தண்ணி இருக்குங்க அப்படின்னாங்க 13 லிட்டர் டேங்க் சைஸ் பண்ணியிருக்காங்க, 13 லிட்டரு. அதோட மைலேஜ் எவ்வளோ தருது பார்த்தீங்கன்னாங்க 173.3ங்க, 173.3ங்க. மைலேஜ் சொல்கிற மாதிரி சிசி பார்த்தீங்கன்னா 173 இதுதாங்க. கொஞ்சம் டென்ஷன் ஆகிறதுனால பார்த்தீங்கன்னா என்னால் கரெக்டாக பேச முடியல. மைலேஜ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 26 to 30 போட்டுருந்துச்சுங்க. கூகுள் குட்டிச்சக்கா அதை பற்றி தான் இப்போ பேசிட்டு இருக்கிறேன். இப்போயே அதை பற்றி ஃபுல்லாக நான் அந்த பைக்கோட ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணேன்னா கொஞ்சமாக ஆராய்ச்சி பண்ணி தாங்க இந்த வீடியோ நான் மேக் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதோட வெயிட்டு இந்த வண்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடா மாடு மாதிரி இருக்குங்க. இந்த வண்டியோட வெயிட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னாங்க 193 கேஜிங்க, 193 கேஜிங்க இந்த வண்டியோட வெயிட்டு. அந்த வண்டி லிட்டருக்கு எவ்வளோ கிலோமீட்டர் போகும், கிலோமீட்டர்னு எவ்வளோ தூரம் வரைக்கும் அந்த வண்டியில் நம்ம ட்ராவல் பண்ணி போகலான்னு கேட்டிங்கன்னா 123, அப்புறம் 399, 123 இன்னும் 399 அந்த வண்டியில் ட்ராவல் பண்ணி போகிற கிலோமீட்டர். கொஞ்சம் நீங்கள் ரெஸ்ட். அதோட ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா நம்ம பவர்லேயே எடுத்துட்டா பார்த்தீங்கன்னா 8800 பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி டாப் ஃபியூல் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேக்ஸ் படிக்க வருது 6500 காட்டுதுங்க. ரெண்டுமே பவர் ஆட்டுக்கும் சரி, டாப் கியூவாக இருக்கட்டும் சரி, ரெண்டுமே 8800, 6500ங்க டாப் ஸ்பீட், டாப் கியூ. ஓகேவா வண்டியாருக்கு? இந்த வண்டியோட எனக்கு பொறுத்தவரை இந்த வண்டியோட கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். க்ரீன் கலர் கொஞ்சம் இருப்பாங்க. எனக்கு க்ரீன் கலர்னாலே ஒரே ஒரு வண்டி தான் வரும். நிஞ்சா கண்டுபிடிச்சது க்ரீன் கலர் தான் விட்டுருக்காங்க. அதில் தாங்க எனக்கு ஞாபகம் வரும். பஜாஜ் கண்டுபிடிச்சது இது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு செம்ம வண்டின்னு சொல்லலாம். டாமினோர் 400 BS4 பற்றி தாங்க தென்னார் உங்கள்கிட்ட விளக்கி பேசிகிட்டு இருக்கிறேன். வண்டி பொறுத்தளவுக்கு நல்ல வண்டி தாங்க. நீங்கள் தைரியமாக இந்த வண்டி எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னாங்க அது உங்கள் விருப்பம் தான். உங்கள் விருப்பத்தை படி தான் நீங்கள் வண்டி எதாவது எடுக்கணும். ஓகேங்க டிஆர்எஃப், இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். வண்டியில் சொல்ல போனால் நிறையா பற்றி பேசலாங்க. இந்த வண்டியில் எல்இடி லைட்டாக இருக்கட்டும் சரி, இதோட சீட் சைட்டாக இருக்கட்டும் சரி. ஆமாங்க, இதோட சீட் சைஸ் பார்த்தீங்கன்னாங்க 199 காட்டுதுங்க. பில்லியனுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னாங்க கொஞ்சம் இதாக தாங்க இருக்குது. என்னை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னாங்க வண்டி நல்லா கம்ஃபர்டபுளான வண்டி தாங்க. பில்லியனாக இருக்கட்டும் சரி, டிரைவராக இருக்கட்டும் சரி, ஓட்டுறவங்களுக்கு நல்லா தாங்க இருக்குது வண்டி. அதே மாதிரி இந்த வண்டியவே உருவாக்குனதே பார்த்தீங்கன்னாங்க ஆஃப் ரோடிங், அப்புறம் நிறையா பக்கம் வண்டியை ஓட்டிகிட்டு நீங்கள் ஜாலியாக பறந்து போகலாம் டிஆர்எஃப். இந்த வண்டி பற்றி எனக்கு பார்த்தீங்கன்னா கம்மியாக தாங்க தெரிஞ்சிச்சு. எப்படியாச்சும் ஒரு வீடியோ போட்டுடலாம்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இந்த வண்டியை பற்றி வேறு என்ன பேசுகிறதுன்னு எனக்கு சத்தியமாக ஐடியாவே இல்லை. இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாங்க இப்போயே நான் அந்த வண்டியை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு தான் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணியிருக்கிறேன். அது என்ன நல்லா மிஸ்டேக் பண்ணியிருப்பேன், அது நல்லா எனக்கு தெரியும். ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா மறக்காமல் நான் எடிட்டில் தட்டி விட்டு சைடில் உங்களுக்கு பெருசாக போட்டுறேன் இந்த வண்டியை பற்றி ஃபுல்லாக. ஓகே டிஆர்எஃப், இந்த வீடியோஸோட பைக்கில் போகும்போது பார்த்து சேஃப்டி ஹெல்மெட் போட்டு போங்க. இது மாதிரி ஹாப்பி தீபாவளி எல்லாத்துக்கும். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். லவ் யூ ஸோ மச். பார்த்து சேஃப்டியாக இருங்க. டாடா பை பாய். பார்த்து சேஃப்டியாக இருங்க.